இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் கோண்டாவில் வீதியோரமாக இருக்கிற செல்வா வெட்டிங் ஹாலை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விஐபி மாலுக்கு அருகில் இருக்கிற காணி தான் விற்பனைக்காக இருக்குது. பிரதான வீதியில இருந்து இரண்டாவது காணியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில இருந்து அம்புக்குறி காட்டுற இரண்டாவது காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணிக்குரிய வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரதான வீதியில் நாங்கள் வரும் பொழுது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வலது பக்கம் இருக்கிற வீதியில் திரும்பினோம் அப்படி என்று சொன்னால் இந்த பிரதான வீதியிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைந்திருக்குது. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அகலமான வீதியால் போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 50 மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தேர் வீதி வலதுகை பக்கமாக ஒரு தேர் வீதி வரும். அந்த வீதி நேராக இந்த காணிக்கு தான் போகுது. பிரதான வீதியில இருந்து இரண்டாவது காணியாக இருந்தாலும் இந்த காணிக்கு வர்றதுக்குரிய வீதி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புதிதாக போடப்பட்ட தேர் வீதியாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ நீங்கள் வலதுகை பக்கம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 7 பரப்பு காணியும் தான் விற்பனைக்காக இருக்குது. இப்போ நாங்கள் அந்த காணியினுடைய வெளிப்பக்க உள்பக்க தோற்றத்தை பார்ப்போம். இப்போ நாங்கள் அந்த வந்த பாதையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாதை ஊடாகத்தான் இந்த காணிக்கு வந்து கொள்ள முடியும். இந்த மதில் கட்டப்பட்டிருக்கிற இந்த 3 பக்கமுமே மதில் கட்டப்பட்டிருக்கிற இந்த 7 பரப்பு காணியும் தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி மொத்தமாக 7 பரப்பு காணியை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். பிரித்து வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். 2 அடிப்படையிலையும் வாங்கிக்கொள்ள முடியும். உங்களுக்கு சிறிய காணி வேணும், 1.5 பரப்பு வேணும், 2 பரப்பு வேணும் அப்படின்னு சொன்னாலும் பிரித்து தருவாங்க. அல்லது மொத்தமாக 7 பரப்பு வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விஐபி ஹோலுக்கு பின்பகுதியில் தான் இந்த காணி இருக்குது. இரண்டாவது காணியாகத்தான் இந்த காணி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு நீங்கள் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒரு வீடை கட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடு கட்டுறதுக்கு மிக பொருத்தமான காணியாகத்தான் இந்த காணி இருந்து கொண்டிருக்குது. அதே போல் இந்த முன்னுக்கு இருக்கிற பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வாகனங்கள் கூட வரக்கூடிய அகலமான பாதையாகத்தான் இருக்குது. அதற்கேற்ற வகையில் தான் புதிய தேர் பாதை போடப்பட்டிருக்குது. அதனுடைய தோற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 7 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 7 பரப்பு காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை. வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை. வாங்குறவங்க தான் இதை அடித்து கொள்ள வேணும். அதே போல் இந்த தண்ணி பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி இந்த 7 பரப்பு காணி அமைஞ்சிருக்கிற இந்த பகுதி இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கே தெரிந்திருக்கும். அயலில் வீடுகள் எல்லாம் இருக்குது. அதாவது பிரதான வீதி ஓரமண்டபடியாக அருகருகே நிறைய வீடுகள் இருக்குது. நீங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரு தொழில் தேவைகளுக்கும் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த காணியினுடைய ஒரு பரப்பு காணியினுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற விலை 1,50,00,000 ரூபா சொல்கிறாங்க. ஒரு பரப்பு காணிக்கு மொத்தமாக 7 பரப்பு இருக்குது. யாராவது மொத்தமாக வாங்கும் பொழுது விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. நீங்கள் நேரில் பார்த்துட்டு விலை விவரங்களை கழிச்சு கொள்ள முடியும். அவங்க சொல்கிற இந்த விலை நேரில் போய் பார்த்துட்டு பேசக்கூடிய விலையாகத்தான் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்க விரும்பினா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீடியோவில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் பகுதியில் இருக்கிற இந்த காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காணியினுடைய ரோன் தோற்றம் இணைக்கப்பட்டிருக்குது. ரோன் மூலமாக எடுக்கப்பட்ட இந்த காணியினுடைய முழுமையான தோற்றம் இணைக்கப்பட்டிருக்குது. இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் அதனுடைய தோற்றத்தை ரோன் மூலமாக எடுக்கப்பட்ட இந்த காணியினுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோண்டாவில் சந்தி 1.5 கிலோமீட்டருக்கு குறைவான தூரத்தில் இருக்குது. அதே போல் திருநெல்வேலியை சந்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3 கிலோமீட்டருக்கு குறைவான தூரத்தில் தான் இருக்குது. அதே போல் யாழ்ப்பாண நகரம் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இவ்வளவு வசதிகள் உள்ள இந்த காணி தான் விற்பனைக்காக வந்திருக்குது. நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் இந்த நம்பரோட தொடர்பு கொண்டு இந்த காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும்.
இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களோட வீடுகள் காணியில் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை நீங்களோ இல்லை சட்டத்தரணியோடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்க செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இதே போல் மீண்டும் ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.